ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கனிம வளத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குழந்தை வந்து அவரை கட்டிப்பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கும். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குழந்தை வரும்போது புரோட்டா பிச்சு கிடக்கும். அதுக்கப்புறம் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சால்னா அதில் ஊற்றிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த வீடியோ அப்படி தான் அவரோட அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஆனால் இது போலி அப்படி ட்ராமான்னு சொல்லிட்டு இந்த மாரிதாஸ், சாட்டை இவங்கெல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இது ஒரிஜினல் கண்டென்ட் என்னன்னே தெரியாமல் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினல் வீடியோ என்னன்னு பார்த்தா, அதில் வந்து அவரை குழந்தை பக்கத்தில் நிற்கும், கட்டிப்பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பிச்சதுக்கு அப்புறமும் சால்னா வந்து ஒரு ஊற்றிட்டு போவார். இதுதான் சால்னா ஊற்றிட்டு போயிடுவார். ஆனால் அந்த கண்டென்ட்டை வந்து அந்த வீடியோவில் இருக்காது. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி எடுத்து ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. அதாவது ஒரு அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டரை கூப்பிட்றாரு. அதுக்கு வந்து இப்படி தான் போடணுமா அப்படின்னு ஒரு பேச வேண்டியது இருக்குது. கல்குவாரியை மூடிருக்காங்கன்னா கல்குவாரியில் எத்தனை கல்குவாரியை மூடிருக்காங்க, எதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க, அதோட லிஸ்ட்டை எடுத்து அறிக்கையை விடணும் வெளியே. அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் அங்கே போய் நீ சஸ்பெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ சஸ்பெண்ட் ஆயிராத அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அதை அப்படி பண்ண முடியுமா? முறையாக யாருக்கு அந்த தண்டனைகள் கொடுக்கணும், இல்லை அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லலாம். அதை விட்டு இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காப்புல நம்ம மாரிதாஸும் சாட்டையும்.